ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் தமிழ் யூடியூப் சேனல். இதுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக் வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதில் எம்ஆர்பி கோவிட் செவிலியர்களுக்கு வந்து வேகன்சி போடுறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதுபடி வந்து ஒரு 930 ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து கோவிட் ஸ்டாஃப்ஸ்க்கு இப்போ வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் டேட் எப்போ, அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் கவுன்சிலிங்கில், அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து யார், இன்னும் எவ்வளோ பேர் பெண்டிங் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு எம்ஆர்பி எப்போ இருக்கும் அப்படின்ற வீடியோ தான் இது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எம்ஆர்பி எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுற நர்சஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜியோ வந்து நேற்று நைட்டு தான் வந்து ரிலீஸ் ஆச்சு, 25 நவம்பர் 2024 அன்னைக்கு. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, செவிலியர் நிர்வாகம் கோவிட்-19 பேரிடர் காலத்தில் செவிலியர்கள் தற்காலிக அடிப்படையில் 6 மாத காலம் பணி நியமனம் செய்யப்பட்டு பின் மண் நீடிப்பு வழங்கப்பட்டு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். நீதிமன்றத்தின் வழக்கு தொடர்ந்ததன்படி அவங்களுக்கு வந்து கலந்தாய்விற்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபடி இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 977 மெம்பர்ஸ் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்களுக்கு வந்து 10/2/2024 அன்றைக்கி போஸ்டிங் கொடுத்தாங்க. திருப்பி வந்து ஒரு 14/3 அன்றைக்கி ஒரு 600 பேருக்கு வந்து பணி நியமனம் வந்து வழங்கப்பட்டது. இதை தொடர்ந்து இப்போ வந்து 28ஆம் தேதி ஒரு பணி நியமன ஆணை வந்து நடக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து என்றைக்கு பார்த்தீங்கன்னா 28 நவம்பர், இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக வந்து கூப்பிட்ருக்காங்க, கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 8 மணிக்கு வந்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்ஆர்பி கோவிடில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எம்ஆர்பி கோவிட் நர்சஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. 2.5 இயர்ஸ்க்கு மேலே அவங்க கோவிடில் ஒர்க் பண்ணதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த ரெகக்னேஷன் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து எம்ஆர்பி எக்ஸாம் வந்து 2019 எழுதி அது மூலமாக செலக்ட் ஆகி மார்க் பேசிஸில் தான் வந்து அவங்க அந்த கோவிட்க்கு அழைக்கப்பட்டாங்க. அது இருந்துமே கூட அவங்கள வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து கேஸ் போட்டும் வின் பண்ண முடிஞ்சது. அந்த வின் பண்ணதுக்கான பலனாக தான் வந்து இப்போ வந்து இவங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிட்ருக்கு. இந்த கவுன்சிலிங் நடைபெறக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, தனியார் சார்ந்த மாவட்ட சம்மந்தப்பட்ட இணை இயக்குனர் நலப்பணிகள் அலுவலகம், சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைன்னு போட்டிருக்காங்க. அன்றைக்கி வந்து 28 அன்றைக்கி காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து 2 ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு எல்லாருமே வந்து வித் ஒரிஜினல்ஸோட வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்ருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா SSLC HSCயோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கொண்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், SSLC HSC டிப்ளமோ இல்லை டிகிரி படிச்சிருந்தீங்க அதுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸு, டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து SSLC SSCயோட சர்டிஃபிகேட்ஸு வித் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு நர்சஸ் மிட்வைஃப் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ரெனிவல் பண்ணியிருந்தீங்கன்னா ரெனிவல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு கேரக்டர் கண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து குரூப் ஏ இல்லை குரூப் பி ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்கின காப்பி வந்து எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எனி1 ஃபோட்டோ ஐடென்டிட்டி வித் கவர்மெண்ட்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கம்பல்சரி வைக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கான டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். இந்த கேண்டிடேட்ஸ் வந்து அன்றைக்கி வந்து வெரிஃபிகேஷனுக்கு வர முடியல அப்படின்னா அவங்க வந்து வரலன்னு இந்த மீனிங்கில் நாங்கள் எடுத்துப்போம். அதனால் வந்து இதில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குற உங்களுக்கு பர்சனலாகவும் வந்து அஃபிஷியலாகவும் நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்புவாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக 28 அன்றைக்கி உங்களோட கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். இந்த 930 மெம்பர்ஸோட இந்த கோவிட் ஸ்டாஃப் முடிஞ்சிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இன்னும் வந்து இதில் ஒரு 600 மெம்பர்ஸ் கிட்ட 600 to 700 மெம்பர்ஸ் கிட்ட வெளியே இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸ்னால், இப்போதைக்கு இந்த 1200 மெம்பர்ஸ் வந்து CB2 ரெகுலர் போஸ்ட் போனாங்களே அந்த வேகன்சி வந்து அர்ஜென்ட்டாக ஒரு 930 மெம்பர்ஸ் மட்டும் அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் பேட்ச்க்கு வந்து அடுத்து வந்து போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க DMS சைட்லேருந்து. அவங்க ஒரு 600 மெம்பர்ஸ் உள்ளே போன உடனே அடுத்து வந்து எம்ஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக நர்சஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா, இந்த இயர் எண்டுக்குள்ளே ஆல் கோவிட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து நாங்கள் போஸ்டிங் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி இல்லை பிப்ரவரி இல்லைன்ற மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சு நெக்ஸ்ட் இயர் எடுக்கிறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நவம்பர் ஆனதுனால இவங்க எல்லாரையும் வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து மேபி வந்து எக்ஸாம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா நிறைய நர்சிங் ஜாப் வேக்கன்சிஸ் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது. ஆல்ரெடி தனியாக கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேரை வந்து இப்போ எடுத்துட்டாங்க. எல்லாரையுமே வந்து
எம்ஆர்பி எக்ஸாம் மூலமாக செலக்ட் பண்ணி தான் இதுக்கப்புறம் எல்லா விதமான போஸ்டிங்ஸுமே வந்து விஹெச்என் ஏஎன்எம் நர்சஸ் எல்லாருக்குமே வந்து அப்படி தான் வந்து இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி தான் உள்ள வந்து போஸ்டிங்ஸ் வந்து வர முடியும். அதனால் வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் இயர் எண்டில் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் வேக்கன்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.